அன்பர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளி. நாம் அனைவரும் சிலுவை பாடுகள் தியானத்தில் ஈடுபடுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நம் ஆண்டவரே நம்மை நோக்கி கூறுவதாக தம் பாடுகளை விவரிக்கின்றார். அதிலே ஒன்றை இன்று நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். இறையடியார் வீரமாமுனிவர் ஆண்டவர் இயேசு இதை சொல்வதாக நமக்கு உணர்த்துகிறார். மிக முக்கியமான ஒன்று. இந்த சிந்தனையை ஆண்டவர் இயேசுவே சொல்வதாக நமக்கு அமைவது எவ்வளவு வேதனையை உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வானகத்து உவகை செய்யும் வனப்பு உடை சிரத்தை நோக்கீர், கானக கொடிய நெஞ்சார் கண்டக முடியைச் சேர்த்தி, மீனக தெளிந்து மின் வெளி அகத்து உருவத் தாக்கி, ஊனகத்து இரத்தம் பாய உருந்துயர் உரைப்பற்பாலோ என்று வேதனையோடு நம் ஆண்டவரே சொல்வதாக இதனை அமைக்கின்றார். இதன் பொருள் என்ன? வானவர்க்கு மகிழ்ச்சியூட்டும் அழகு கொண்டு என் தலையை பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வானவர்க்கும் மகிழ்ச்சியூட்டும் அழகு கொண்ட என் தலையை பாருங்கள். காடு ஒத்த கொடிய நெஞ்சு கொண்ட பகைவர் முன்முடியை அதனில் அழுந்த சேர்த்தமையால் விண்மீனையும் இகழுமாறு தெளிந்து மின்னும் என் கண்ணினுள்ளே அம்முள் உருவ பாய்ந்து என் உடலெல்லாம் இரத்தம் பாயவே அதனால் அடையும் துயரம் உரைக்கக்கூடுமானதோ என்று கூறுவதை பார்க்கிறோம். இன்றைய தமிழிலே இதற்கு பொருள் சொல்வதென்றால், வானவர் கண்டு என்பெறும் எனது தலையை பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் தலையை பாருங்கள். அதன் மேல் கொடியவர் முள்ளால் ஆன முடியை அழுத்தினர். விண்மீனை பழுக்கும் எனது கண்ணுள் அது பாய்ந்தது. உடல் முழுவதும் குருதி தோய்ந்தது. அதனால் ஏற்பட்ட துன்பம் சொல் கடந்தது. வானகத் வகை செய்யும் வனப்புடை சிரத்தை நோக்கீர், கானக கொடிய நெஞ்சார் கண்டக முடியைச் சேர்த்தி, மீனக தெளிந்து மின்னன் வெளியகத் துருவத்தாக்கி, யூனகத்து இரத்தம் பாய உருந்துயர் உரைப்பற்பாலோ என்று நம் ஆண்டவரே சொல்வதாக நாம் இங்கே காண்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இயேசுடைய தலையை பார்க்கிறோம். முள்முடி சூட்டப்பட்டு இரத்தம் செந்தி கண்களெல்லாம் மறைந்து மூடி இறந்ததினால் மூடி அவருடைய துயர காட்சியை அப்படியே நமக்கு காட்டுகிறது. இதை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு துன்பம் நான் அடைந்திருக்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்பது போல இந்த திருப்பாடல் மூலமாக இறையடியார் வீரமாமுனிவர் நம்முடைய பக்தி என்பது இந்த திருச்சிலுவையை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட உருக்கமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்க பார்க்கிறார். புரிந்து கொள்வோம், அதை தியானித்து நாம் நலம் பெறுவோம், அதனால் மேன்மையேறுவோம். வாழ்க.